நெரிசல் உயிரிழப்புகள் எப்படி கையாண்டன கட்சிகள்? கரூர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு சரியா 30 நாட்கள் ஆகுது. கரூருக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போனப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. விஜய் 7 மணி நேரம் தாமதமா வந்ததுதான் உயிரிழப்புகளுக்கு காரணம்னு, போலீஸ் சரியான ஏற்பாடுகளை செய்யாததுதான் காரணம்னு 2 விதமா கரூர் விவகாரம் விவாதிக்கப்பட்டுச்சு. விஜயோட அரசியல்ல கரூர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த அவர் கரூருக்கு போறத தவிர்த்தாரு. சம்பவம் நடந்து 30வது நாள்ல பாதிக்கப்பட்டவங்களை திங்கட்கிழமை மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு வரவழைச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு. விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே உயர்நீதிமன்றத்துல வந்த ஒரு வழக்கு விசாரணையில வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படுற வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லைன்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்னால அதே மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அதிமுக, திமுக உட்பட அரசியல் கட்சிகள் கரூர் மாதிரியான அசாதாரண சூழ்நிலையை சந்திச்சிருக்கா? அப்படியான சம்பவங்கள்ல சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கரூர்ல விஜய் பிரச்சாரத்துக்கு திரண்டிருந்த மக்கள் கூட்டத்துல எதிர்பாராத விதமா ஏற்பட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனாங்க. இவங்களுக்கு தமிழக அரசு சார்பா தலா 10 லட்சம் நிவாரணத் தொகையும், விஜய் சார்பா தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டிருக்கு. கரூர் சம்பவத்தை கண்டுக்காம சென்னை திரும்பிட்டாருன்னு விஜய் மேல கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எல்லா பக்கம் இருந்தும் வர விஜய் அமைதி காத்தாரு. நேரடியா எந்த பதிலும் சொல்லல. இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வீடியோ கால்ல பேசினாரு. அந்த குடும்பங்களோட வங்கி கணக்குல நிவாரண தொகையையும் போட்டாரு. இப்போ அந்த குடும்பங்களை ஆம்னி பேருந்துகள் மூலமா கரூர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு நேர்ல பார்த்திருக்காரு. மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்ட குடும்பங்களை ஒவ்வொருத்தரா தனித்தனியா விஜய் பார்த்திருக்காரு. விஜய் நிகழ்ச்சினாலே தாவிக தரப்புல இருந்து எல்லா மீடியாக்களும் நேரலை லிங்க் கொடுப்பாங்க, நிருபர்களையும் கேமராமேன்களையும் அழைப்பாங்க. ஆனா மாமல்லபுரம் நிகழ்ச்சியில இது எதுவுமே நடக்கல. கரூர் விவகாரத்துல விஜய் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்வார்னு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில விஜய் வாயே திறக்கல. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் ஏற்பட்டு செய்திகள் பரவ துவங்கியதும் கும்பகோணம் மகாமக குளத்துல 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நடந்த 48 பேரோட உயிரிழப்புகளை ஒப்பிட்டு பேசப்பட்டுச்சு. 1992 ஜெயலலிதா முதன்முறையா முதல்வரா பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு வருஷத்துல ஏற்பட்ட அந்த விபத்து ஜெயலலிதாவோட அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்வுல தான் ஜெயலலிதாவை பத்தியும் அவரோட தோழியா பார்க்கப்பட்ட சசிகலாவை பத்தியும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகாமக நிகழ்ச்சியில அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கலந்துக்க போறாருங்கிறது கடைசி நேரத்துல அறிவிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே மகாமக குளத்துல நீராட லட்சக்கணக்கானவங்க வருவாங்கன்னு பல கெடுபிடிகள் விதிக்கப்பட்டிருக்கு. முதல்வரே வராருன்னதும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. பகல் 12 மணி அளவுல ஜெயலலிதாவும் அவரது தோழியும் மகாமக குளத்துல நீராடுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சது. கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை திணற முதல்வரோட பாதுகாப்புலேயே முழு கவனத்தையும் உயரதிகாரிகள் செலுத்திட்டு இருந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் தடியடி நடத்த துவங்க நாலா பக்கமும் மக்கள் அலைப்பாய பக்கத்துல இருந்த பாங்கூர் தர்மசாலா மண்டபத்தோட வெளிப்புற சுவர்ல மக்கள் ஏற முயல அது இடிஞ்சு விழுந்து நெரிசல் ஏற்பட போலீஸ் தடியடியும் துவங்கி இருந்துச்சு. குளத்துல இருந்த மக்கள் வெளியேற முடியாமலும் வெளியில இருந்தவங்க உள்ளே செல்ல முடியாமலும் மூச்சு திணற 48 பேர் உயிரிழந்தாங்க. கும்பகோணம் உயிரிழப்புகளுக்கு ஜெயலலிதாவே பொறுப்புன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட அது தொடர்பாக காவல்துறை மானிய கோரிக்கையில பேசின ஜெயலலிதா 1968 மற்றும் 1980ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது போலதான் 1992லையும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதா தெரிவிச்சாங்க. இந்த சம்பவத்தை விசாரிச்ச கூடுதல் ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனோ மகாமகத்தன்று குளத்துக்கு அருகே விஸ்வ ஹிந்து பரிஷத் கொடுத்த இலவச உணவு வாங்க திரண்ட கூட்டம் தான் நெரிசலுக்கு காரணமா அமைஞ்சதுன்னு காரணம் சொன்னதும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதிமுக தாவிக மாதிரியே திமுகவும் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கு. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் அப்போதைய திமுக தலைவருமான கருணாநிதி மரணமடைய அடுத்த நாள் சென்னை ராஜாஜி ஹால்ல பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு.
அஞ்சலி செலுத்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு சுவர் ஏறி குதிச்சதுல 2 பேர் உயிரிழந்தாங்க. 30க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. கருணாநிதியோட நல்லடக்கம் முடிஞ்சவுடன் திமுகவோட செயல் தலைவராய் இருந்த ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவங்களை மருத்துவமனையில சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாரு. ஜெயலலிதா ஆட்சியில நடந்த மகாமக குளம் உயிரிழப்புகள் அடுத்த மகாமகம் நிகழ்ச்சியில நடக்கல. அதுக்கு பிறகு அதிமுக திமுகன்னு மாறி மாறி ஆட்சி செஞ்ச நிலையில தேவையான முன்னேற்பாடுகளை 2 அரசுகளும் மேற்கொண்டதை பார்க்க முடியுது. கரூர் சம்பவத்துல இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி மேலையும் ஆளும் கட்சி எதிர்கட்சி மேலையும் குற்றச்சாட்டுக்களை மட்டுமே வீசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மாறா மக்களோட ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு போக ஆசைப்படுற கட்சிகள் அந்த மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறது தான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு.